ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு chilli சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைடு சிக்கன். நம்ம கேஎஃப்சிலலாம் எப்போயுமே ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்ருப்போம். அதை எப்படி வீட்டில் கிறிஸ்பியாக பண்ணலாம் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். அதுக்கு நான் 3 பிரெஸ்ட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு ஒரு இதை வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஈக்குவல் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துருக்கேன். அதை சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரை ஊறினா போதும். சிக்கனுக்குள்ளே நல்லா உப்பு பிடிக்கிறதுக்காக தான் இதை நம்ம ஊற வைக்கிறோம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணிடலாம். இப்படி ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது நல்லா குக் ஆகும், மசாலாவும் நல்லா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கோட் ஆகும். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 கப் நிறையா நான் இன்றைக்கி மோர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு எக்கை அடித்து வச்சேன்ல, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெப்பர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். இது இல்லை, சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துறேன். ஒவ்வொரு பீஸாக எல்லா பீஸையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 30 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசாலா எல்லா பக்கமும் ஊறி உள்ளே இறங்குறதுக்காக இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். இது நான் வீட்டிலே பண்ணது தான். பிரெட் க்ரம்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மசாலா ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூளை அளவு கூட்டி சேர்த்துக்கலாம். நல்லா பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன் நிறையா. அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அவுட்டர் லேயர். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நல்லா ரெடி பண்ணியாச்சு. இதோட சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். சிக்கன் பீஸை எடுத்து இந்த கோட்டிங்கில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அப்புறமேட்டு தான் ஃப்ரை பண்ண முடியும். நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கோட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம எடுத்து ஒவ்வொரு சிக்கன் பீஸாக போட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அது லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம் வரை வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாம். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 8 மினிட்ஸ் வரை ஆகும் சிக்கன் நல்லா குக் ஆகிறதுக்காக. ஒவ்வொரு சிக்கன் பீஸையும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க அவுட்டர் லேயரு. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு சிக்கனு. இப்போ நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கே. இது இப்போ நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ ஒரு 8 மினிட்ஸ் நான் சிக்கனை நல்லா குக் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ மொறு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். எல்லாமே அந்த பிரெட் க்ரம்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மொறுன்னு கிடைக்கும் நமக்கு. உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். உள்ளுக்குள்ளே எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சிக்கனு. சுவையான KFC ஃப்ரைட் சிக்கன் ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.